ராமாயணத்தில் உறவினர்கள் உறவினர்களாக இருந்திருந்தால் நண்பர்கள் உறவினர்களாக வேண்டிய தேவையே இருந்திருக்காது. சடாயுவை ராமன் நண்பன் என்று சொல்லவில்லை, தந்தை என்று தான் சொன்னான். சார், நான்லாம் எங்களை விட ஒரு 40 வயசு பெருசாக இருந்தாருன்னா அப்பான்னு தான் சொல்லுவேன், ப்ரோன்னெலாம் சொல்ல முடியாது. அது இந்த காலத்து பழக்கமாக இருக்கலாம். 60 வயசாலும் ப்ரோ தான், 6 வயசாலும் ப்ரோ தான். ஆனால் ராமன் அப்படி கிடையாது. கம்பனின் ராமன் தன் வயதுக்கு நிகராக அல்லது தன் தன்மைக்கு நிகரானவரை நண்பன் என்றும் தன் தந்தைக்கு நிகரானவரை தந்தை என்றும் சொல்லி பழகியவன் ராமன் என்பதால் சடாயுவை அப்படி சொன்னான். தப்பு செஞ்சது தன் மனைவி கைகேயிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சும் கூட தாத்தா வீட்டுக்கு டூருக்கு போன பரதனையும் சேர்த்து நீயும் என் புள்ள இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு தன் ஈமக்கடனை கூட மகன் செய்ய முடியாமல் ஓரமாக நிற்க வைத்த இடத்திலே தந்தையாக தசரதன் தோற்று போனான். சீதையினுடைய காலை தவிர வேறொன்றை பார்க்காத இலக்குவனை பார்த்து நீ ஏன் இன்னும் போகாம இருக்க, உன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொன்ன போது அண்ணியாக சீதை கூட தோற்று போனாள். ராமனையும் சீதையும் போல ஒரு கணவன் மனைவி இல்லைங்கிறது சத்தியம்தான். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் சீதை மீண்டு வந்தபோது அவள் குலத்தையெல்லாம் இழுத்து பேசி இன்னும் நீ இங்கு ஏன் இருக்கிறாய் என்று சந்தேகப்பட்ட போது கணவனாக ராமனும் கூட தோற்று போனான். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். கடகராசியினுடைய அஷ்டம சனி மிக பலமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் அது டெல்லி வரை பின்தொடரும் என்று எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. கம்பெனியிலே எது மிளிர்கிறது, உறவா நட்பா என்பதல்லாது கம்பெனியிலே எந்த பாத்திரங்கள் மிளிர்ந்திருக்கிறது, நட்பின் பாத்திரமா உறவின் பாத்திரமா என்கிற தெளிவோடு நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக அந்த அணியிலே இருந்து அம்மா ராஜேஸ்வரி அவர்கள் வந்து பேசினார். சில சமயங்களில் உண்மை அவர்களை மீறி வாயிலே வந்து விழும் என்று சொல்லுவார்கள். அவர் சொன்னார், மகாபாரதத்தில் உறவினர்கள் எல்லாம் அந்நியர்களானார்கள், ராமாயணத்தில் அந்நியர்கள் எல்லாம் உறவினர்களானார்கள் என்று சொன்னார்கள். சத்தியமான வார்த்தை தான். ஏன் அப்படி ஆனாங்க தெரியுமா? ராமாயணத்தில் உறவினர்கள் உறவினர்களாக இருந்திருந்தால் நண்பர்கள் உறவினர்களாக வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அப்புறம் நம்ம தம்பி வந்து பேசினார், சடாயுவை ராமன் நண்பன் என்று சொல்லவில்லை, தந்தை என்று தான் சொன்னான். சார், நான்லாம் எங்களை விட ஒரு 40 வயசு பெருசாக இருந்தாருன்னா அப்பான்னு தான் சொல்லுவேன், ப்ரோன்னெலாம் சொல்ல முடியாது. அது இந்த காலத்து பழக்கமாக இருக்கலாம். 60 வயசாலும் ப்ரோ தான், 6 வயசாலும் ப்ரோ தான். ஆனால் ராமன் அப்படி கிடையாது. கம்பனின் ராமன் தன் வயதுக்கு நிகராக அல்லது தன் தன்மைக்கு நிகரானவரை நண்பன் என்றும் தன் தந்தைக்கு நிகரானவரை தந்தை என்றும் சொல்லி பழகியவன் ராமன் என்பதால் சடாயுவை அப்படி சொன்னான். இவங்க உறவை பற்றி ஒரு பட்டியல் போட்டு போனாங்க. அது பேச்சாளர்களுக்கே இருக்கிற ஒரு பெருமிதம். தேவையான சிலபஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற சிலபஸை டெலீட் பண்ணிடுவோம். அப்படி ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டு போனாங்க. இப்போ நான் அவங்க டெலீட் பண்ண இந்த சிலபஸ் எல்லாம் சொல்லவா? ராமாயணத்திலே எல்லா உறவும் வந்தது தான். பெற்ற மகனை விட வேறொருத்தி பெற்ற மகனை தான் பெற்ற மகனாக வளர்த்தவள் கைகேயி. தூக்கத்திலிருந்து எழுப்பும் போதும் கூட ராமனை பயத்திற்கு இடர் உண்டோ என்று சொன்ன அதே கைகேயி எப்போது ராமனை காட்டுக்கு போ என்று சொன்னாலோ அப்போது தாயாக அவள் தோற்று போனாள். தப்பு செஞ்சது தன் மனைவி கைகேயிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சும் கூட தாத்தா வீட்டுக்கு டூருக்கு போன பரதனையும் சேர்த்து நீயும் என் புள்ள இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு தன் ஈமக்கடனை கூட மகன் செய்ய முடியாமல் ஓரமாக நிற்க வைத்த இடத்திலே தந்தையாக தசரதன் தோற்று போனான். தம்பி தப்பு செஞ்சான், தெரியாமல் மூடிவிட்டான், வேணும்னே என்னை கொலை பண்ண பார்த்தான்னு அவனை துரத்தி அடித்தது பத்தாதுன்னு தம்பி மனைவி சுக்ரீவனின் மனைவியை தன் அந்தப்புறத்திலே வைத்து கொள்ள நினைத்த இடத்திலே ஒரு அண்ணனாக வாலி தோற்று போனான். சீதையினுடைய காலை தவிர வேறொன்றை பார்க்காத இலக்குவனை பார்த்து நீ ஏன் இன்னும் போகாம இருக்க, உன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொன்ன போது அண்ணியாக சீதை கூட தோற்று போனாள். ராமனையும் சீதையும் போல ஒரு கணவன் மனைவி இல்லைங்கிறது சத்தியம்தான். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் சீதை மீண்டு வந்தபோது அவள் குலத்தையெல்லாம் இழுத்து பேசி இன்னும் நீ இங்கு ஏன் இருக்கிறாய் என்று சந்தேகப்பட்ட போது கணவனாக ராமனும் கூட தோற்று போனான். இப்போ நான் எதிரணிக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், இதுபோல ராமாயணத்தில் எங்கேனும் நட்பு தோற்றிருக்கிறது என்று ஒரு இடத்தை காண்பியுங்கள், நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். சார், ஒரு நபர் இல்லை,
அரக்கர் குலத்தில் கூட கம்பர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அக்ககுமாரன் போர் செய்ய அனுமனோடு போகிற போது கூட ஒரு பெரும்படை வந்துதான். அந்த படை யாருன்னும் போது கம்பர் ஒரு வார்த்தை போடுறாரு, ஆவி வேரிலா தோழர் என்று சொல்லுகிறார். முகம் தெரியாத கதாபாத்திரம் கூட தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்க வரும் என்றால் அதுதான் நட்பின் மேன்மை என்று கம்பர் அரக்கர்களை வைத்து சொல்லியிருக்கிறார். அங்கேயும் சொல்லியிருக்கார். ஆனால் இவங்களுடைய இது சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க சொன்னது உண்மைதான். குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்கள், வீடணனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்கள், சுக்ரீவனை சகோதரன் இவர் ஏற்றுக்கிட்டாரு. சரி, அவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா? ராமன் சொல்லுவான் குகனை நிற்க வச்சு, நீ என் சகோதரன்பா, எம்பி உனக்கு தம்பி, என் பொண்டாட்டி உனக்கு கொழுந்தி, பக்கம் பக்கமாக கிளாஸ் எடுத்துகிட்டு போனார். ஆனால் நம்ம ஆளு குகன் என்ன பண்ணார் தெரியுமா? பரத தூரத்தில் வந்ததை பார்த்த உடனே ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ. அப்போ கடைசியாக என்ன தெரியுமா சொன்னார்? கொழுந்தி என்று அறிமுகப்படுத்தினாரே, தம்பின்னு அறிமுகப்படுத்தினாரே எல்லாம் சொல்லலை. உங்கள் ராம 1000 சொல்லட்டுங்க, ஆனால் அவர் எந்த உறவை எடுத்துக்கிட்டார் தெரியுமா? குகன் தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்று குகன் சொல்லுகிற போது, ஏன்னா அதுதான் அங்கே பொருந்தும். சார், குகன் என்கிற நட்பினுடைய மேன்மையை நான் எங்கே பார்க்குறேன் தெரியுமா? 14 வருஷம் இலக்குவன் தூங்கலை சார். தூங்காமையே இரவில் இருந்து காவல் காத்தான். எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் ராமன் தூங்காமல் இருக்கிற இலக்குவனை பார்த்து தம்பி தூங்காமல் இப்படி இருக்கானேன்னு கதறி கதறி அழுததா பாட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. நான் பெரிய படிப்பு இல்லை, இருக்கான்னு தெரியல. இல்லை, ராம பஞ்சுமெத்தையில் படுத்துட்டு இருந்தவங்க தரையில் படுத்திருக்கானேன்னு இலக்குவன் காவல் காக்கிறத என்னைக்காவது ஒரு நாள் அதை பார்த்து கதறி கதறி இலக்குவன் அழுதுருக்காரான்னு கேட்டால் எனக்கு அப்படி ஒரு பாட்டு நான் இன்னும் படிக்கணும். ஆனால் இந்த 2 பேரையும் குகன் என்கிற நண்பன் பார்க்கிறான். ஒரு நைட்டு சண்டை போட்டு தங்கி தூர இருந்து பார்க்கிறான். தம்பி நின்றானை நோக்கி, தலைமகன் தன்மை நோக்கி, அம்பியின் தலைவன் கண்ணீர் அருவிசோர் குன்றின் நின்றான். தூங்காமல் காவல் காக்கிற தம்பியையும் பஞ்சுமெத்தையில் படுக்க வேண்டியவன் தரையில் படுக்கிறான் என்று ராமனையும் பார்த்து, அந்த உறவு கூட அழாததை நட்பாக வந்தவன் இரவு முழுக்க அழுதான் என்று சொன்னால் அந்த நட்பு எவ்வளவு மேன்மையுடையதாக இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. சார், சடாயுவை பற்றி சொன்னாங்கல்லே, சடாயுவுக்கு ராமன் நீர்க்கடன் செய்கிறான். இன்னும் சொல்லப்போனால் கொல்லி வைக்கிறான். அதுவும் எப்படிங்க? நமக்கெல்லாம் கொல்லி வைக்கணும்னா காஞ்சு போன கட்டையில் தான் வைப்பாங்க. ஆனால் சடாயுக்கு எப்படி தெரியுமா ராமன் வச்சான்? அகில் கட்டையும் சந்தன கட்டையும் தேடி பொறுக்கி கொண்டு வந்து தன்னுடைய சடாயுவுக்கு கொல்லி வைக்கிறான். நான் நினச்சேன், ஏன் கொல்லி வச்சா? இது உறவின் மேன்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா சடாயு சொன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நீ உயிர் நான் உடல்னு சொன்னானே, இப்போ உடம்பை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு உயிரை இங்கே வச்சுட்டானேன்னு அன்னைக்கு சொன்னான். உண்மையில் தசரதன் அப்போது சாகவில்லை, உடம்பு தான் செத்தது. உயிர் இப்போதுதான் ஜடாயு சாகும்போது செத்தது என்பதால் உடம்புக்கு ஈமக்கடன் செய்வது மகன் அல்ல, உயிர் போன பிறகு ஈமக்கடன் செய்வது தான் மகன் என்பதால் சடாயுவுக்கு ராமன் ஈமக்கடன் செய்கிறான். சார், நான் சொல்லவா இது உறவின் மேன்மைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. தான் சித்தப்பா, எங்கள் கிராமங்கள்லாம் சார், சித்தப்பாவுக்கு பிள்ளை இல்லைன்னா பெரியப்பா பசங்க கொல்லி போடணும், பெரியப்பாவுக்கு பிள்ளை இல்லைன்னா சித்தப்பா பசங்க கொல்லி போடணும். ஆனால் சடாயு ஒரு பறவை, பயாலஜிக்கலாக அது ஹியூமன் பீயிங்கே இல்லை, மனித வர்க்கத்துக்குள்ளே வராது. மனித வர்க்கத்துக்குள்ளே வராத ஒரு பறவை தன் அப்பாவினோடு நட்போடு இருந்த ஒரே காரணத்திற்காக ஜடாயுவுக்கு பறந்தாமனே வந்து கொல்லி வைத்தான் என்று சொன்னால் அது உறவின் மேன்மை அல்ல, ஜடாயுவுக்கு தசரதனோடு இருந்த நட்பின் மேன்மை. அந்த நட்பு தானே மிளறுகிறது. நான் இப்படி வரேன், தலைப்பு ரொம்ப அழகாக தேர்ந்து கொடுத்துருக்காங்க ஐயா சொன்னது போல. பெரிதும் மிளிர்வது. சார், தமிழில் வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக ஜோராக கையாளணும். ஆங்கிலத்தில் க்ளோவிங்னு ஒரு சொல் உண்டு, ட்விங்கிள்னு ஒரு சொல் உண்டு. நமக்கு க்ளோவிங் தெரியாது, ட்விங்கிள் தெரியும். ஏன்னா சின்ன வயசில் பாடியிருக்கோம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இங்கே தமிழில் இந்த ரெண்டுக்கும் என்ன சொல் தெரியுமா? க்ளோவிங் என்பதற்கு தமிழிலே மிளிர்தல் என்று ஒரு சொல், ட்விங்கிள் எப்படிக்கு தமிழில் மின்னுதல்னு ஒரு சொல். மின்னுதல்னா என்னன்னா, தோன்றி மறைந்து தோன்றி மறைவது மின்னுதல். தோன்ற பொழுதிலிருந்து அப்படியே ஒளிர்ந்து கொண்டு இருப்பது மிளிர்தல். இந்த பட்டிமன்றத்திற்கு காப்பியத்தில் பெரிதும் மின்னுகின்ற பாத்திரம் எது என்று கேட்டால் நானே அந்த அணியில் உட்கார்ந்து விடுவேன், உறவுதான் என்று. ஏன் தெரியுமா? கைகை தாயாக மின்னுகிறாள், பிறகு மீண்டும் மறைகிறாள். தசரதன் நல்ல தகப்பனாக ராமனுக்கு தோன்றுகிறான், பரதனுக்கு இல்லாமல் போகிறான்.
ராமனுக்கு ஒரு நல்ல தம்பியாக இலக்குவன் தோன்றுகிறான். ஆனால் பரதனுக்கு வருகிற போது சிங்கத்தின் ஆட்சி நாய்க்கு கிடைக்கலாமான்னா, ஏண்டா ராம உனக்கு சிங்கம், பரதன் நாயா? ஒரு இடத்திலே உறவு என்று வருகிற போது பாத்திரங்கள் மின்னுகிறது, ஒரு இடத்திலே அந்த பாத்திரங்கள் மறைகிறது. ஆனால் காப்பியம் முழுக்க மின்னி மறையாமல் மிளிர்ந்து கொண்டே இருக்கிற ஒன்றென்றால் நட்புதான் என்று சொன்னால் அவர்கள் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், நாங்கள் தான் மிளர்கின்ற சூப்பர் ஸ்டார். நன்றி, வணக்கம்.